பாகியலட்சுமி சீரியலில் இப்போ கோபியும் செலியனும் கார் எடுத்துகிட்டு ரொம்ப கோவமா ஆகாஷை பார்க்க போகிறாங்க. வெளியில் நின்று ஆகாஷ்னு கத்துறாங்க. ஆகாஷும் வெளியில் வரான். உனக்கு என்ன இந்த மாதிரி எங்கள் வீட்டு இனியா கேட்குதா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அடிச்சு போடுறாரு செலியன். அதே மாதிரி இன்னொரு தடவை நீ வந்து எங்கள் வீட்டு பொண்ணை பார்க்கணும் பேசணும்னு நினச்சேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கோபி சொல்லிட்டு இருக்கும்போதே உருட்டுக்கட்டையை எடுத்துகிட்டு வந்து செலியன் ஆகாஷை அடிச்சிடுறாங்க. இப்போ கோபி வந்து இன்னொரு தடவை நீ வந்து இனியாட்ட பழகணும்னு நினச்ச குடும்பத்தோட எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே பயந்து போய் ஆகாஷ் வந்து ஓரமாக நிற்கிறாரு அழுதுட்டு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா செலியன்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து கத்துறாங்க. ஸோ ஆகாஷை போய் அடிக்கிற உரிமையை உனக்கு யார்டா கொடுத்தது அப்படின்னா, நான் பண்ணதில் என்னம்மா தப்பு, நம்ம வீட்டு பொண்ணு கேட்குது அவனுக்கு அப்படின்னு சொல்லி செலியன் வந்து ரொம்ப திமிராக வந்து பேசும்போது உடனே பாக்கியம் வந்து பயங்கரமாக அரைஞ்சிடறாங்க செலியனை. ஸோ இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல குடும்பத்தில் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி கோபி வந்து ஒரு 10 பைசாவுக்கு லாய்க்கு இல்லாதவன் வந்து நம்ம பொண்ணை வந்து லவ் பண்ணுவான், பார்த்துட்டு அவன் சும்மா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கோபி இந்த ஒரு விஷயத்தை வந்து கேட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்யாவுக்கு வந்து கோவந்ததுக்கு காரணம் என்னென்னா, நான் வெட்டி போட்டுருவேன் அவனை அப்படின்னு சொல்லி செலியன் பேசும்போது தான் வந்து அடிச்சிருப்பாங்க. ஸோ பாக்யா வந்து கோபி இப்படி பேசின உடனே பாக்யாவுக்கு பயங்கரமாக கோவம் தோணி இவ்வளோ நாளாக பிள்ளைங்களுக்காக தான் நான் இந்த வீட்டிலேயே உங்களை வச்சுருந்தேன், நம்ம பிள்ளைங்களுக்காக இனிமேல் நான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமுமே கிடையாது, முதல்ல நீங்கள் இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்யா கோபியை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக இனிமேல் கோபி வந்து வீட்டில் இருக்க மாட்டார். பட் வந்து இதுக்காக செல்வியவோ இல்லைனா வந்து அந்த ஆகாஷவோ வந்து பாக்யா திட்ட மாட்டாங்க. இனியா விஷயத்தில் பாக்யா என்ன முடிவெடுக்க போகிறாங்க, என்ன நடக்க போகுது, பட் செல்வி ரொம்பவே பாவம், ரொம்ப ஹர்ட் பண்ணி ஈஸ்வரி வந்து செல்வி அனுப்பிட்டாங்க. அடுத்த ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.